தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையாரை போற்றி, அருள்தரும் உமையாலே போற்றி போற்றி. சிவம் டிவி நேயர்களே, அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய பஞ்சாங்க பலாபலன்களை பார்ப்போம். ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 16ஆம் நாள் 29/4/2024 திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம், சந்திராஷ்ட நட்சத்திரம் கிருத்திகை. இன்றைய கரணம் கரசை, நாமயோகம் சித்த நாமயோகம், யோகம் சித்த அமிர்த யோக நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கின்றன. இன்றைய திதி தேய்பிறை சஷ்டி திதி. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை நல்ல நேரம் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய பஞ்சாங்க கிரக நிலவரங்களை பார்ப்போம். மேஷத்தில் குரு, சுக்கிரன், சூரியன், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, செவ்வாய், புதன். இன்றைய நாளுக்கான விசேஷங்களை பார்ப்போம். இன்றைய நாள் சஷ்டி திதி. அப்படின்னா சஷ்டியில் என்னென்ன செய்யலாம்? சஷ்டி திதியில் கந்த சஷ்டி பாராயணம் செய்யலாம். அதாவது குழந்தை பேறு திருமணம் ஆகாமல் இருக்கின்றவர்களுக்கான பரிகாரமாக இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். குழந்தை பாக்கியம் காலதாமதம் இவர்கள் எல்லாருமே இந்த கந்த சஷ்டி கவசத்தை தினந்தோறும் 36 தடவை படித்தா அந்த வரத்தை 48 நாட்களில் வாங்கிவிடலாம். இது சூட்சம், உண்மைது. நீங்கள் ஒரு வாட்டி படித்து பாருங்கள். ஒரு 10 நாளைக்கு படித்தீங்கன்னாவே தனியான ஒரு வைப்பு உடம்புல வந்துடும். முருகனரில் இருக்க எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நன்னாள். அதுவும் திங்கட்கிழமை. உங்களுக்கு இந்த நாளில் இந்த சஷ்டி திதியில் கந்தர் வழிபாடு, கந்த சஷ்டி கவசம் இல்லை கந்தர் அனுபூதி படிக்கும் பொழுது சிறந்த ஒரு பலன்களை அடையக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். அப்படி இல்லை கந்த புராணம் படிக்கலாம். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். சில புராணங்களில் எதிரிகள்லாம் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கந்தனோட புராணத்தில் மட்டும் எதிரியை அரவணைக்கப்பட்டிருக்கிறான். அதான சேவலும் தெரியல எல்லாருக்கும். சேவலும் மயிலும் எங்கேருந்து வந்தது? அது மாதிரி அவர்கள் எதிர்த்திருந்தவர்களையே அரவணைத்து கொண்ட ஒரு கடவுள் கந்தன். ஸ்ரீ கந்தாயகா அப்படின்னா கந்தனோட மந்திரம் தான் முதல் மந்திரம். அதனால் இந்த சஷ்டினால் நம்ம முருகர் வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டோம்னா ஒரு பெரிய வெற்றியையும் வாழ்வில் ஏற்றத்தையும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகங்கள். ஏன்னா கலியுகத்தில் கண்கண்ட கடவுளாக திகழ்கின்றவர் கந்தகுரு, என் கந்தன் முருகன். நிறைய பேர் இருக்குது. அதனால் முருகர் வழிபாடை இன்றைக்கி மேற்கொள்ளுங்க. அனைவரும் வெற்றி அடையுங்கள். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, வெற்றி கண்ணுக்கு முன்னே தெரிந்தாலும் கவனமுடன் இருக்கணும். முக்கியம் அதுதான். கவனம். நம்மை சுற்றியுள்ள சுற்றங்களால் அவங்க மேலே தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இடத்தில் இன்று இருக்கிறார்கள். நடக்கும். அதனால் வெற்றி வந்துடுச்சேன்னு சொல்லி கொஞ்சம் அதிகபட்சமாக ஒரு ஏதாவது பண்ணிங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா
அடுத்து ஒரு பெரிய விஷயத்தை விட்டு கொடுக்க வேண்டியதாகிடும், தோக்க வேண்டியதாகிடும். அதனால் கவனமுடன் கந்த சஷ்டி கவசத்தை படித்து வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய நாள். ரிஷப ராசி அன்பர்களே, அதாவது நம்மளோட சுக்கிரன் இன்னைக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. சூரியன் குருவோடு சேர்ந்து பயணம் பண்ணுறாரு. இருந்த போதிலும் 11ஆம் இடத்த அதிபதியோடையும் சேர்ந்துருக்கிறாரு. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு லாபத்தை கொண்டு வந்து கொடுப்பார்ல, நம்மளை ஒரு உயர்வான இடத்துக்கு கொண்டு போய் வைப்பார் இல்லைங்களா? அந்த நாள் இங்கே இருக்கின்றது இன்றைய நாள். புரியுதுங்களா? முருகன் வழிபாட்டை மேற்கொண்டு வாழ்வியலில் எண்ணற்ற ஏற்றங்களை கண்டு மகிழுங்கள். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்காரங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம், பொறுமை அடைந்தால் பெருமை அடைவாய் நீ. அதாவது ஒரு வியாபார தொழில் அந்தஸ்தில் இருக்கிறவங்க ஒரு கரெக்டாக போக மாட்டாங்க, கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஏறுவாங்க, டக்குன்னு இறங்கிடுவாங்க. ரொம்ப பொறுமையாக தான் இருக்கிறோன்னு சொல்லுவாங்க, ஆனால் பொறுமையை மனதளவில் காக்க மாட்டார்கள். புரியுதுங்களா? குறிப்பாக இன்றைய நாளுக்கான சஷ்டி வழிபாட்டை ஒரு முருகன் ஆலயத்துக்கு சென்று ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பெருமை அடையக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் திகழும். கடகராசி என்பர்களே, அதாவது எது சொன்னாலுமே நமக்கு வில்லங்க வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சொல்கிறதுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. அதாவது குழந்தைகள் கேட்கறதில்ல, கணவர்மார் கேட்கறதில்ல. அப்படி ஒரு அமைப்பு இந்த நேரத்துக்கு கடகத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போது அமைதியாக இருங்க. மாலோன் மருகனை மன்றாடி, புரியுதுங்களா, கேட்கும்போது அவர் வரத்தை தர தயாராக இருப்பார். அதனால் அந்த வரம் பெற்று மகிழுடன் வாழக்கூடிய ஒரு பொன்னான ஒரு நாள் உங்களுக்கு. அதனால் அமைதி காத்து பலனடையுங்கள். சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசிக்காரங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் இருந்தாலுமே அவங்க இன்றைக்கி அந்த மாதிரி ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு மனசஞ்சலம், மனக்குழப்பம், அப்பா அம்மாவை பற்றி நினச்சி, இல்லை அப்பாவை பற்றி ஒரு விஷயம் தவறாக நடந்து, அது மாதிரி ஒரு மனசு அங்கே ஓடிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? நன்மை அளிக்கக்கூடிய ஒரு நாள் தான். கொஞ்சம் வழிபாடு முறையை பார்த்துங்க, பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். கன்னி ராசி அன்பர்களே, அதாவது கேதுவும் ராசிக்குள் இருக்கிறார், மாந்தியும் ராசிக்குள் இருக்கிறார். 12ஆம் இடம் விரயஸ்தானம் வலுத்து இருக்கின்றது. புரியுதுங்களா? அப்போது அந்த வலுத்த ஸ்தானம் என்ன செய்யும்? அப்போது உங்களுக்கு ஒரு விரயத்தை கொடுக்கும், கடனை அடையக்கூடிய வழி செய்யும். புரியுதுங்களா? ஒரு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் போய் எங்கேயாவது நின்று ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு இருக்குது. அதை பெற்று மகிழ்வடையுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் இறங்கி சம்பவம் பண்ணணும், இறங்கி வேலை செய்யணும். பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இன்றைக்கி உங்கள் கிரகங்கள்லாம் இருக்குது. அதாவது போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. புரியுதுங்களா? இந்த குழந்தைகள் விஷயம், அப்பா அம்மா விஷயம், இதெல்லாம் கொஞ்சம் சுற்றி டீல் பண்ணி இன்றைக்கி ஜெயிச்சு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நன்னாளாக திகழ்கின்றது. விருச்சிக ராசி அன்பர்களே, நான் நிறைவாக வாழ வேண்டுமானால் என்னை சுற்றி இருப்பவர்கள் நிறைவாக வாழ வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கம் கொண்டவர்கள் நீங்கள். ஒருத்தர் போயிட்டாலும் அப்படி விட்டுற மாட்டீங்க. எவ்வளோ பெரிய கடினமான ஒரு வேலையாக இருந்தாலும் செய்வீங்க, செய்து பாராட்டும் பெறுவீர்கள், ஒரு நிறைவாக இருப்பீங்க. ஏன்னா சந்திரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார், அது ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸு. அதேமாதிரி ராசி அதிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து சில நல்ல விளைவுகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அதாவது நிறைவான ஒரு வாழ்க்கை இன்றைய நாள் நிறைவான நாள். தனுசு ராசி அன்பர்களே, அச்சம் இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது. யார் என்ன சொல்லுவாங்களோ நம்ம இப்படி செய்கிறோமேன்னு ஒரு அச்சம் இருக்கணும். ஐயோ அவங்க சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லி பயந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. உங்கள் நாள், நட்சத்திரம், கிரக நிலவரம் உங்களுக்கு மிக 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 சாதகமாக இருக்கின்றது. உங்கள் ராசியிலே சந்திரனோட பயணம் ரொம்ப அபூர்வமாக இருக்கும். ஏன்னா சுயசார பயணம் நட்சத்திரம், அது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு
நல்லபடியாக இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகர ராசி அன்பர்களே, அதாவது தாயிடமே சண்டையிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு. பகை, அந்த பகையை முறியடிக்கணும். பாசத்தை வைத்து நீங்கள் முறியடிப்பீங்க. குருவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இப்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. கிடைச்ச வித்தையை சரிவர பயன்படுத்தி வெற்றி அடையணும். இன்னொன்றுன்னு சொல்லி போனீங்கன்னா அது வெற்றி அடையாது. அதனால் எதை செய்தாலும் எதை கைவிட்டாலும் இருமுறை யோசித்து செய்வது மிக மிக நன்று. கும்பராசி அன்பர்களே, அதாவது யார் மேலே பாசம் இல்லை, யாருக்கு யார் மேலே பாசம் இல்லை, எல்லாருக்கும் எல்லார் மேலே இருக்குது. நீங்கள் அதை எடுத்து வெளியில் வச்சு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உங்கள் வாய்ப்பை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா போதும். அவங்களுக்கு நீங்கள் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா மாதிரி. அந்த வாய்ப்பை நீங்கள் செய்யாமல் அப்படியே விட்டுட்டு நான் இருந்தேன் நான் செஞ்சேன்றா அது எப்படி ஜெயிக்குமா? ஜெயிக்காது. அதனால் உங்கள் வாய்ப்பை பெற்று பலனடையுங்கள். மீன ராசி அன்பர்களே, அதாவது அற்புதமான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு தன்மை, சுகமாக இருக்க வேண்டிய ஒரு இடம். அந்த இடத்துல தான் உங்களுக்கு கிரகங்கள் நீங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் குறிப்பாக வழிபாடு முறைகளில் எப்போதும் கவனம் செலுத்தணும். இல்லை போகாமல் கூட விட்டுருங்க, வீட்டிலே இருந்து செய்யுங்க. ஆனால் போனீங்கன்னா அதை தொடர்ந்து செய்தால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். மீனராசியை பொறுத்தவரையில் மட்டும், ஏன்னா ராசியாதிபதி 2ஆம் இடத்துல இருக்குது, புரியுதுங்களா? அந்த உச்ச வீட்டோட கிரகமும் 2ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. அப்போ தினம் வாக்கு, குடும்பஸ்தானம், வாக்கு, வார்த்தை, கவனமாக இருந்தீங்களா சுகம் கண்டிப்பாக அடைவீர்கள். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.